உலகெங்கும் உள்ள தரிசனம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், எல்லாருக்கும் பிடிச்ச லவர்ஸ் டே மந்த் இல்ல. பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறது, எங்க மேடம் காதல் வருது, காசே வர மாட்டேங்குது, அப்புறம் எங்க மத்ததெல்லாம் வருது, உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. சரி வாங்க பார்க்கலாம், ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் நடக்க போகிறது. தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் வாவ் 10ஆம் இடத்துல போயிட்டு இத்தனை கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை நிகழ காத்திருக்கிறது. இந்த ராசிநாதன் வந்து ஒரு விஷயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்பா அடி அப்படின்னா சீக்ரெட் சொல்லித்தரேன், யார்ட்டையும் சொல்லாதீங்க என்ன, தரிசனம் நேயர்களுக்கு மட்டும். ராசிநாதன் உச்சத்தை நோக்கி பயணப்பட போகிறார். எப்பயுமே நம்ம அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம தான் போய் தொட போறோம் அப்படின்ற போது எவ்வளவு சந்தோஷமா ஓடுவோம். அந்த மாதிரி இந்த தடவை விடுங்கப்பா, நான் தான் முதல்ல போவேன் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ராசிநாதன் ஒரு 6ஆம் தேதிக்கே போயிட்டு 11ஆம் இடத்தில் காலபுருஷனுடைய 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்க போறாரு. உங்களுடைய 10ஆம் இடம் அது. 10ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்தல் ரைட்டா தப்பா? ஃபென்டாஸ்டிக்கான விஷயம். 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம், 10ஆம் இடம் தான் கர்மாஸ்தானம், 10ஆம் இடம் தான் மாமியார் வீடு. அதனால சரி அதை கட் பண்ணிடலாம், மத்ததெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, அதெல்லாம் வந்து 10ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணுது. அதோட அப்படியே அவ்வளவு சீக்கிரம் விட்டுருமா பிரபஞ்சம்? கூடயே ராகுவையும் சேர்த்து வச்சு கும்மி அடிக்க போகுது. 2ஆம் வீட்டு அதிபதி இந்த பக்கம், 3ஆம் வீட்டு அதிபதி இந்த பக்கம், 4ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி, 6, 7, 8 எல்லாத்தையும் ஒண்ணா கூப்பிட்டு வச்சு இந்த தடவை ஆல்மோஸ்ட் குருவுடைய பார்வை. குரு என்னதான் வக்ர குருவா இருந்தாலும் அவர் எப்படி இருந்தா நம்மள பார்த்தா போதும், காசு வந்தா போதுன்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே இருக்கக்கூடிய தன்மையில் கிட்டத்தட்ட ஒரு 5 4 கிரகம் சாயா கிரகமான ராகுவின் பிடியில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இந்த மாதம் மலர காத்திருக்கிறது. என்ன முழுங்கி முழுங்கி பேசுறீங்கன்னா என்ன பண்றது, கொஞ்சம் முழுங்கி தான் பேச வேண்டியிருக்கு இந்த மாசம். நானும் வார்த்தையெல்லாம் தேடி தேடி பாக்குறேன். இந்த ராகுவை எப்படி வந்து வரையறைக்குள் கொண்டு வருவது என்றே எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா? என்ன பண்ணாலும் சரியா, திடீர்னு பிரம்மாண்ட வெற்றி. இந்த ஒரு நாள்ல லைஃப் சேஞ்ச் ஆகும்ல. இந்த ஒரு நாள் நைட்ல கோடீஸ்வரன் ஆயிட்டான், ஒரு நாள்ல லாட்டரி விழுந்துருச்சு, இந்த ஒரு நாள்ல அவனுக்கு என்னப்பா அப்படியே வந்து அடிச்சிருச்சு, ஒரு நாள்ல திடீர்னு கூப்பிட்டு சிஓ பார்த்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்ட குடுத்தாரு. இதெல்லாம் இந்த ஒரு நாள்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் யார் இண்டிகேட் பண்ணுவார்னா, மிஸ்டர் ராகு தான் பண்ணுவாரு. அவர் மட்டும் தான் இந்த வேலைய செவ்வனே பண்ணுவாரு. அப்ப அவரோட பிரியில் ராசிநாதன் இருக்கும்போது என்ன ஆகும்னா, திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள்லாம் நடக்கும். ஒருவேளை உங்க ஜனனகால ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பாக எதிர்பாராத அளவுக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்க போகுது. ஒருவேளை அது 6, 8, 12ல ஏதோ ஒண்ணு உட்கார்ந்துருச்சுன்னா, தெய்வங்களே என்ன சொல்லாதீங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. நான் ராகுவோட நம்பர் தரேன், நீங்க போய் அவர கழுவி ஊத்திக்கோங்க. தயவு செஞ்சு என்ன கேட்காதீங்க. அது எப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா, இந்த தடவ நான் சொன்ன மாரி கேள்வியும் உங்கட்டயே குடுத்துட்டேன், ஆன்ஸரையும் உங்ககிட்டயே குடுக்க போறேன். சோ எனக்கு தெரிந்து ஆனா ஒரு விஷயம் நல்லது தான் பண்ண போறாரு ராகு. ஏன்னா குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய இந்த ராகு அப்படின்றது ஒரு மிகச்சரியான யோகத்தை குடுக்க போறாரு. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்ப ராகுவ பார்த்தா என்ன ஆகும்? ராகுவோடைய தன்மை கோடியாக மாறப்போகிறது. ராகு சும்மாவே கோடி கோடியா குடுப்பாரு. குரு பார்த்தா சொல்லவா வேணும்? பெரும் நிதிக்கு இறைவன் இல்லையா? நான் அப்படிதான் சொல்லுவேன் குருவ. அதனால நெறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அ எனக்கு தெரியாது. அது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கோ அத பொறுத்து வரப்போகுது. அப்படி இல்லாட்டி நெறைய பண செலவுகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. சோ இப்ப நம்ம 2 விதமா பிரிச்சுக்க போறோமா. முதல்ல வந்து கொஞ்சம் எதுல கவனமா இருக்கணும்னு சொல்லப் போறோமா, அடுத்து வந்து எது நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கிறோம். ஓகே கிளியர். சோ கவனமா எதுல இருக்கணும் அப்படின்னா, வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். திடீர்னு பேப்பர் போடுறது, திடீர்னு வேலைய விட்டு வர்றது, திடீர்னு இல்லாத வேலையெல்லாம் பண்றது. எனக்கு அது தெரியும், எனக்கு தெரியும். எனக்கு வந்து இன்னொருத்தவங்க வந்து உங்கள மேனிபுலேட் பண்றதுக்குன்னே வருவாங்க. ஏன்னா முதல்ல ஆளா புதன் தான் போயிருக்காரு. 2ஆம் வீட்டு அதிபதி தான் முதல்ல போய் ராகுவோட பிடியில மாட்டியிருக்காரு. சோ அப்ப என் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து உங்கள ஏதாவது மேனிபுலேட் பண்றது. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, என்னை இவங்க பேசிட்டாங்கன்றதுக்காக இதுவும் புதன் வந்து ஐயோ! கால்குலேட்டிவ் மைண்ட் வேறயா? அப்போ இங்க 30,000 சம்பளம்னா அங்க 35,000 குடுப்பாங்களாம். அங்க 40,000 குடுப்பாங்களாம். அப்படிலாம் சொல்லிட்டு அங்க போறதுக்கான வேலையெல்லாம் இருக்கும். கடைசியில நம்ம அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்காம உட்கார்ந்து கிடப்போம். அதனால ஒரு வேலை இருந்தால் மட்டும் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா மட்டும் இருக்கிற வேலையை காலி பண்ணுங்க. இல்ல வேலையில ஒரு சின்ன சின்ன தடைகளும், தாமதங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு மாரியான நெகட்டிவ். ஒருவேளை உங்க ஜனனகால ஜாதகம் சூப்பரா இருக்குன்ற பட்சத்துல நெறைய பேருக்கு வேலையில ப்ரமோஷன், இன்கிரிமென்ட் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு நாள்ல 2 மடங்கு சம்பளம் உயர்வு அப்படின்றதெல்லாம் இந்த தடவ ராகு வந்து உங்களை இயக்க காத்திருக்கிறார். சோ ராசிநாதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய ராகு, சுக்கிரன் ராகு காம்பினேஷன். அது எப்படி எடுத்துக்கிறது? சுக்கிரன்னாலே சொஃபிஸ்டிகேட்டடு. ராகுன்னா பிரம்மாண்டம். அப்ப என்ன பண்ணுவோம்? நெறைய இந்த தடவ அ
நெனச்சாலும் நெனைக்காட்டி அதான் நடக்க போகுது. நெறைய இந்த பெட் வாங்குறது, கர்டன் வாங்குறது, பெட் ஸ்ப்ரெட் வாங்குறது, அழகா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றது, தன்னை கொஞ்சம் அழகுபடுத்திக் கொள்வதற்கு கொஞ்சம் செலவு பண்றதுன்ற மாரி கொஞ்சம் பிரம்மாண்டமான செலவு. ரூ. 4000 பில்லு போட்டா உங்களுக்குன்னு அந்த அம்மா நீங்க புருவம் ப்ளக் பண்ணா அழகா இருக்கும், லிப்ஸ்டிக் போட்டா நல்லா இருக்கும்னு ஒரு ரூ. 8000 தீட்டு நம்ம குடுத்துட்டு வரப்போறோம். கிளியர்? அதனால இந்த தடவ கொஞ்சம் உங்களுடைய அழகுக்காக சில செலவுகள் மேற்கொள்ள வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. ஓகே. சுக்கிரன் அப்படின்னாலே அது மனைவி, அது அக்கா, பெண் தோழிகளை இண்டிகேட் பண்றனால, நான் தான் ஆரம்பிக்கும்போதே சொல்லிட்டேனே லவ்வர்ஸ் மந்த். அதனால நீங்க செலவு பண்றது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். நான் அதுக்குள்ள என்ட்ரி ஆவல. இருந்தாலுமே இந்த தடவ கொஞ்சம் அப்படியே மல்லிப்பூலாம் வாங்கி குடுத்து உஷார் பண்ணலாமான்ற மைண்ட் செட்டு 1ஆம் தேதியே ஆரம்பிச்சுரும். யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த தடவ கொஞ்சம் உங்களுடைய துணை அல்லது துணைவியாருக்கு சில செலவுகளை மேற்கொண்டு இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. அதன் மூலமாக ஒரு 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 நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ராகுவோட சேர்ந்த சுக்கிரன் எப்பயுமே இயல்பாகவே ஒரு மாரியான ஒரு ஜாலியோ ஜில்கானாவோ வச்சிருப்பாரு. அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா இருக்கு. நல்லா இருங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்க போறாங்க ரிஷபராசிக்காரங்க. ஓகே. வேலை அப்படின்ற இடத்துல உங்களுக்கான அடையாளம் கிடைக்காம தவிச்சிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும். ஸோ வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு யாரெல்லாம் தவிச்சிட்டு இருக்கீங்களோ, இந்த தடவ வாய்ப்பு டக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். அதுவும் எஸ்பெஷலி யாரெல்லாம் கேமரா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் இந்தான்னு தூக்கி குடுத்துக்க போறான் ராகு. ஏன்னா இதெல்லாம் ராகு எனக்கு கண்ட்ரோல்ல இருக்கிறது. ஸோ யாரெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒரு படம் எடுக்கணும்னு நினைச்சேன். நான் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கான வாய்ப்பு வரலன்னு தவிச்சிட்டு இருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த தடவ பணத்தோடு கூடிய வாய்ப்பு வரப்போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. இன்னும் கொஞ்சம் தான் அவ்வளவுதான். குருவும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. 2ஆம் இடத்தில் தனக்காரகன் கொஞ்சம் வக்ரகதியில இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் பணம் வருது. ஆனா செலவாயிடுது. இல்ல பணமே வரமாட்டேங்குதுன்ற மாரி இருக்கும். பட் குரு எல்லாம் பேங்கர். அதனால லோன் வாங்குங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ உங்கள நாங்க நம்புறோம்னு நெனச்சு நெறைய லோன் குடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா வட்டியில மாத்திக்காம பாத்துக்கோங்க. ராகு அந்த வேலைய செவ்வனே பண்ணுவாரு. பேராசையை தூண்டி விடுவாரு. சில பேருக்கு திடீர்னு இங்கிருந்து கேரளா போய் லாட்டரிலாம் வாங்கிட்டு வரலாமான்னு உள்ளுக்குள்ள யாருக்கும் தெரியாம தோணும். இது ஒரு மாரி. இன்னொன்னு ராகு அப்டின்னாலே கொஞ்சம் டீப்பா போகுமா? அது ஒரு மாந்திரீகத்த, ஒரு மந்திரத்தை, ஒரு அமானுஷ்யத்தை, பிரபஞ்சத்துடைய எனர்ஜிய, அ இதுவரைக்கும் கண்டறியாத, கண்டு கொள்ள வேண்டிய விஷயத்துடைய ஒரு தன்மையை குறிக்கக்கூடியது. அப்ப அந்த மாரியான ஒரு தன்மைக்குள் உங்களை நகர்த்தும். திடீர்னு வந்து அது இருக்கு, இது இருக்குன்னு ஒரு போய் பார்ப்பீங்க. அவங்க ஏதாவது சில பரிகாரம் சொல்லுவீங்க. அத நீங்க போய் பண்ணிட்டு வருவீங்க. திடீர்னு வீட்ல யந்திரம் வாங்கி வைப்பீங்க, மந்திரம் வாங்கி வைப்பீங்க. ஒரு கோவிலுக்கு போவீங்க. உங்க கண்ணுல யந்திரம் போடாத வாங்கிட்டு வந்து வீட்ல வைப்பீங்க. ஸோ எந்திர, தந்திர, மந்திர, ரூபாயம் ராகுவோட பேரே அதுதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். நெறைய பேர் யுனிவர்ஸோட எனர்ஜியோட கனெக்ட் ஆவீங்க. திடீர்னு ஹீலிங் கிளாஸ் போலாம். திடீர்னு வந்து பணம் வரதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் போலாம். ஒரு நாள்ல வந்து கோடீஸ்வரன் ஆயிடலாம்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிப்போம். இந்த மாரி லீலையெல்லாம் இந்த தடவ வந்து ரிஷபராசிக்காரங்க செய்வீங்க. இதெல்லாம் யார் செய்ய வைப்பா? மிஸ்டர் ராகு செய்ய வைப்பார். 23ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கறனால, நீங்க என்னதான் நெனச்சாலும், இந்த தடவ ஏற்கனவே சொன்னேன். பர்ஸ்ல வந்து கார்டு மட்டும் இருக்காது, காசு இருக்கணும். இந்த தடவ காசு இருக்காது, கார்டு தான் இருக்கும். கொஞ்சம் நெறைய தேய்க்க வேண்டிய சூழல் உருவாகும். சில பேருக்கு சில சில செலவுகள் எட்டி பார்க்கலாம். 12ஆம் வீட்டு அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காயி உட்கார்ந்திருக்காரு. நெறைய இன்வெஸ்ட்மென்ட் மூலமாக சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். 2ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதியோட ராசிநாதன் தொடர்பு. நான் எப்பயும் சொல்றது 2, 12 நடுவுல இருக்கக்கூடிய நம்மள நிலைநிறுத்திக் கொள்ளதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு. நெறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ எண்ணங்கள் ஈடேறப் போகிறது. அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இந்த ஒரு டீனேஜ்ல இருக்கிற ரிஷபராசிக்கார குழந்தைங்களா இருந்தாலும் சரி, எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வராதான்னு தவிக்கக்கூடிய ஒரு 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் வரைக்கும் இந்த தடவ ஒரு பிரம்மாண்ட வெற்றி காத்திருக்கிறது. கனவுகள் பலித்தமாகப் போகிறது. காரிய வெற்றி கிடைக்கப் போகிறது. சொல்லும்போதே எனக்கு அவ்ளோ சந்தோஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, நான் திரும்ப ஒரே ஒரு வார்த்தையோட முடிக்கிறேன். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகுவுடைய பொசிஷன் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி தான் உங்களுக்கான பலாபலன் என்பது அமையப் போகிறது. ஏனென்றால் இந்த தடவ கோச்சாரத்த எல்லாத்தையுமே அப்படி ராகு முழுங்கி தன்வயப்படுத்தி உட்கார்ந்திருக்க போறாரு. அதனால உங்களுடைய நாட்டுல ஹாரோஸ்கோப் தான் இந்த தடவ இம்பாக்ட் பண்ண போகுது. கோச்சாரம் அப்படியே இருக்கு. அதனால இந்த 1 மாசத்த சாமிக்கு விட்டுறலாம். எந்த ராசிக்காரங்களும் விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு 12 ராசிக்காரங்களும் இந்த தடவ சாமிக்கு விட்டுருவோம். நடக்கிறது நடக்கட்டும். நம்ம ராசி பலனே பார்க்க வேணாம். கிளியர்? ஓகே. ஸோ ரிஷபராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய தன்மம். ஆனா, நீங்க அத எப்படி கையாளுகிறீர்கள் என்பது பொறுத்து. பேராசையில மட்டும் மாட்டிக்காதீங்க. தேவையில்லாம அடுத்தவங்க மேனிபுலேட் பண்ணுவாங்க. அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி பெண்களுக்கு வாவ்! சூப்பர். ரிஷபராசி பெண்கள் இந்த தடவ தங்கத்தையோ, வெள்ளியோ வாங்கி குவிச்சே தீருவீங்க. சுக்கிரன் எல்லாம் வெள்ளி காரகத்துவம். ராகுவோட சேர்ந்திருக்கா, நெறைய வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு தோணும். இன்வெஸ்ட்மென்ட்டுக்கான அமைப்புமே இந்த தடவ அவர் 12ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு. வூட்டுக்காரன் நச்சரிச்சாவது வெள்ளிய வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது பல மடங்கு லாபத்தை உங்களுக்கு குடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி குடுக்கும். ஸோ ரிஷபராசிக்கார பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனம் தேவை.
கொஞ்சம் பிரீத் பண்றதுல கோல்டு, சளி, ஃபீவர் வர்றதுக்கான வாய்ப்பு. புதன் போய் உட்கார்ந்திருக்கக்கூடிய தன்மை அவ்வளோ சூப்பரா இல்ல. 2ஆம் இடம்லாம் வாய இண்டிகேட் பண்ணுது. சில பேருக்கு வாயில கொப்பளங்கள் வருது, வாயில புண்ணு வருதுன்ற மாரி கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெறைய தண்ணீர் தேவைப்படக்கூடிய மாதமா இருக்கு. தண்ணீர் நெறைய இன்டேக் எடுத்துக்கோங்க. ஓகே. தண்ணீர் எல்லாம் சந்திரன் நான் காரகத்துவத்தால சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அதனால நெறைய தண்ணீர் எடுத்துக்கோங்க. குடிக்கிற தண்ணி. ஓகே. ஃபைன். அதே மாரி ஏன்னா ராகு வேற உட்கார்ந்திருக்கா. என்ன பண்ணுவான்னு தெரியாது அவளுக்கு. எல்லாத்தனையும் சேர்த்து வந்து உங்களை பயன்படுத்த வைத்து டார்ச்சர் பண்ணுவார். கவனம் தேவை, தேவை. பழகுற மனிதரிடம் ரொம்ப கவனமா இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம். ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிக்க போறீங்க. நெறைய படிக்கிற பிள்ளைங்க இதுவரைக்கும் இல்லாம நான் போன தடவ சொன்னேன். மொழி பாடம் நீங்க நெறைய கமெண்ட்ல படிங்க. இந்த தடவ நான் சொல்றேன். நெறைய ரிஷபராசிக்கார குழந்தைகள் கெமிஸ்ட்ரில மார்க் எடுப்பீங்க. பிசிக்ஸ்ல மார்க் எடுப்பீங்க. இது 2மே இந்த தடவ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பிள்ளைங்க இதுல மார்க் இதெல்லாம் ராகுவின் காரகத்துவம், கேதுவின் காரகத்தோட இயங்கும். நெறைய லேப்ல போய் பிள்ளைங்க டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும். லேப் காட்டிட்டே இருக்காங்க அப்படின்னா, இந்த தடவ குடுவையெல்லாம் எடுத்து ஏன்னா குடுவை எல்லாம் 11ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய தன்மை. அப்ப குடுவையில டெஸ்ட் பண்றது, அத வந்து வீட்ல உங்கள சொல்றது. சொன்னாங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? அது மாரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு எண்ணமெல்லாம் ஈடேற போகுது. காதல் பலித்த போகிறது. பலிக்க போகிறது. பார்ப்போம். உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல ராகு எப்படி இருக்கானோ, என்ன வந்து காமெடி பண்றான்னு எனக்கு தெரியாது. பட் ப்ரப்போசல் நடக்கும். அது எஸ் ஆர் நோ அப்படின்றது உங்களுடைய தசாபுதியை பொறுத்து இருக்கிறது. கிளியர். உங்க 5ஆம் வீட்டு அதிபதியை பொறுத்து இருக்கிறது. பட் 5ஆம் வீட்டு அதிபதி இங்க உட்கார்ந்திருக்காரு. பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெறைய பேருக்கு இந்த தடவ டிராவல் பண்ணுவீங்க. நெறையா டாக்குமெண்ட்டுக்காக டிராவல் பண்ணுவீங்க. நெறைய ஜெராக்ஸ் கடையா நோக்கி இந்த தடவ போய் படையெடுப்பீர்கள். நெறைய ஜெராக்ஸ் எடுக்க வேண்டிய சூழல்லாம் உருவாகும். நெறைய டாக்குமெண்ட் பண்ணுவீங்க. நெறைய விஷயத்த இதுவரைக்கும் இல்லாம எடுத்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஃபைல் பண்ணி வைக்கணுன்ற மாரியான ஒரு கோப்புக்குள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த வயது ஒத்தவர்களுக்கு உண்டு. கனவுகள் எல்லாம் பலித்தமாகும். யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு காத்துட்டு இருக்கீங்களோ, தாறுமாறா இருக்கு. இந்த மாதம் உங்களுக்கான மாதம் தான். உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய, காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கு. 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக வேலையில கவனம் தேவை. தேவையில்லாம உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வாய விட்டீங்கன்னா, போயிட்டு வாங்கன்றுவாங்க. அப்புறம் பிம்பிளிகா பிளானே உட்காந்துருக்கணும். கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு 20 நாள் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்கன்னா போதும். ஏன்னா 6ஆம் தேதி ராசிநாதன் அப்படியே டிரான்சிட் ஆகும். அப்புறம் 2 நாள் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கிரேஸ் பீரியட் குடுத்துருவாங்க. அதனால 20 நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ரிஷப ராசிக்காரர்களுடைய அம்மாவின் உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. இந்த வயது ஒத்தவர்கள். கிளியர்? அதே மாரி நெறைய பிள்ளைகளுக்காக சில செலவுகள் பண்ண வேண்டிய சூழல் உருவாகும். பிள்ளைகளுக்காக சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். ஆ அது பிள்ளைகளுடைய மருத்துவ செலவாக இருக்கலாம். பிள்ளைகள் குறித்த கவலையாக இருக்கலாம். அதெல்லாம் இந்த மாசம் அப்படியே சரியா போப்போது. நான் சொன்ன மாரி ஏதோ ஒரு பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக போறீங்க. அதன் மூலமாக ஒரு நல்லவை எல்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கான நல்லவை தேடி வருவதற்கான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? நரசிம்மர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்கும். நல்லா தானே இருக்கு. எதுக்கு நரசிம்மர கூப்பிடுறீங்க? அப்படின்னா என்ன பண்றது? 10ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காருல்ல ராகு. 10ல ராகு செம்மல்ல. 10ல் ஒரு பாவியாவது வேணும்பாங்க. ஆனா நம்மளுக்கு 10ல இத்தன நல்ல கிரகம்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் பாவியோட சேர்ந்து நம்ம ஊர்ல பழமொழி சொல்ற மாரி, கெட்டவனோட சேர்ந்து அவன் கெட்டவனா ஆகப் போறானா, இல்ல நல்லவன் நல்லவன் கெட்டவனா மாத்தவே முடியாது. ராகு தான் எல்லாத்தையும் மாத்துவாரு. அதனால கொஞ்சம் நரசிம்மர் வழிபாடு புதன்கிழமை அன்று ஒரு ஏலக்காய் வைத்து நரசிம்மரை வழிபாடு செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. என்ன பார்ப்பீங்க? நெறைய ரிஷபராசிக்காரங்க இந்த தடவ முதல பார்ப்பீங்க. முதலையா? ஆமா. நெறைய முதல பார்ப்பீங்க. உடனே நான் ஃபாரஸ்ட்ல இல்ல, நான் வந்து ஜூல இல்லலாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே. உங்க கண்ல படும். நான் சொல்லியிருக்கேன். அதனால மிஸ்டர் ராகு முதலைய காட்டுவாரு உங்ககிட்ட. நெறைய முதல பார்ப்பீங்க. அதே மாரி முதலை குரோக்கடைல் பார்த்த ஒரு டீ ஷர்ட் போடுறது, இல்ல குரோக்கடைல பார்க்கறது, அந்த மாரி ஒரு இமேஜ் கிடைக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். உடும்பு புடியா நீ புடிச்சா தான் சில விஷயம் உனக்கு நடக்க போதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கையாத்தான் இந்த உடம்பு இல்ல முதலை பார்க்கக்கூடிய தன்மையை பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும். ஸோ கொஞ்சம் வந்து ஸ்டாண்டர்டா நிக்கணும். கொஞ்சம் டைலமா இல்லாம இருக்க வேண்டிய மாதமாக இருக்கு. மத்தபடி காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.